அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் முருகனுக்கு வெத்தலை தீபமும் அபிஷேகமும் பண்ணிடலான்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அபிஷேகமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டேன். மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தன அபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சீவக அபிஷேகம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு அரிசி மாவு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருமஞ்சன அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு வெத்தலை தீபமும் போடலாம் ரெடி ஆகியாச்சு. திருமஞ்சன அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம் எப்போவுமே கடைசியாக பண்ணுங்கள். பன்னீர் அபிஷேகத்தை அவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டயே காசு போட்டு வாங்கி நீங்கள் பண்ணலாம். அதை நான் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன், அதை நான் ஆட் பண்ண முடியல. பன்னீரோட அபிஷேகம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பன்னீர் அபிஷேகம் பண்ணுறேன். இப்போ தான் காசு போடுறப்ப எடுக்க முடியல என்னால் வீடியோ. அந்த காசை சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேவா? நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்க்கலாம். அப்புறம் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் காசு சாமிக்கிட்ட வச்சு அதை நீங்கள் எடுத்து பத்திரமா பீரோவில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தினைக்கும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் வாரம். ஒவ்வொரு வாரம் என்னால் அபிஷேகம் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. முருகன் கோவிலுக்கு போனால் தான் மன நிறைவாக இருக்குன்னே சொல்லலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.